ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கைகூடும். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சிருப்போம். லாஸ்ட் டைமெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெசல்யூஷன் எல்லாமே எடுத்திருப்போம். பட் அதை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம், இல்லைன்னா ட்ராப் பண்ணியிருப்போம். அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் அதை விட்டுருப்போம். ஸோ இந்த வருஷம் அதெல்லாம் நீங்கள் அதை விட்டுட்டு நோ எக்ஸ்கியூஸ், கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த நியூ இயருக்கு, இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு நான் ஒரு விஷயம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ வாட்டர், தண்ணீர். ஸோ தண்ணீரை சேர்த்து வைக்கணும், தண்ணீரை சேவ் பண்ணணும், மழைநீரை சேவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி நீர் எடுத்துட்டிங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இப்போ நான் வளர்ந்த என்னோடய வில்லேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பானையில் வச்சுப்பாங்க. எப்போ யாருன்னா என்னென்ன பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை. எல்லாமே நம்ம காசு கொடுக்குற மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே கம்ஃபர்டபுளாக சின்ன ஒரு 10 ரூபா கூட நமக்கு பாட்டில் கிடைக்குது, அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. ஸோ அதில் ஒரு அவேர்னஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மேக்ஸிமம் எங்கே போனாலும் தண்ணி கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸ், 10 ரூபா பாட்டில்ஸ், 20 ரூபா பாட்டில்ஸ் நம்ம வெளியே கடையில் வாங்கும்போது இதில் நம்மளுக்கு சில அட்வான்டேஜ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ நான் இன்டெப்த்தாக போகலை. இந்த பிளாஸ்டிக் இதை பற்றிலாம் நான் டெப்த்தாக போகலை. அதெல்லாம் யூஸ் பண்ணாலும் நமக்கு கெடுதல் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அந்த சயின்ஸுக்கு நான் வரல. பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறேன்னா, ஒன்று நம்ம வெளியே போகும்போது தண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் ஃபஸ்ட்டு. செகண்ட், நம்ம இந்த மாதிரி பாட்டில் கடையில் வாங்கும்போது நம்ம வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு போக தேவையில்லை. அந்த வெயிட் அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைச்சாலும் ஹெல்த் வைஸாக நமக்கு பெனிஃபிட் இருக்கா, இந்த தண்ணி சுத்தமான தண்ணியா அப்படின்றத நமக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஸோ எப்போயுமே நீங்கள் கடையில் போய் இந்த பாட்டில் எடுத்து தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இந்த பாட்டிலை நம்ம அப்படியே முழுசாக போட்டோம்னா மறுபடியும் இதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த பாட்டிலை பாருங்கள், இதோட டாப் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னா இதை திருப்பி எடுக்கவே முடியாது. இதை திருப்பி எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த பாட்டிலை மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணணுன்னா அவங்க இந்த பாட்டிலை கட் பண்ணி தான் எடுத்து பண்ணணும். ஸோ இனிமேல் நீங்கள் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போடுங்க, முழுசாக தூக்கி போடாதீங்க. ஓகே, இதனால் நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வருஷம் நான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை நான் வாங்கினேன்னா திருப்பி அந்த பாட்டில்ஸ் எல்லாம் ரீயூஸ் பண்ணாத அளவுக்கு நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிடுவேன். ஓகே, ஸோ சேம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஹெல்த்து ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. கிளியர்? ஸோ சேம் வே நம்ம வெயிட் ரிடக்ஷன் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் ரிடக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.